கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமாக இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் கூற கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். திரு நல்லக்கண்ணு அவர்களின் அரசியல் பயணம் மற்றும் மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக 24 நாட்களாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரது உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் என்று அறியப்படும் நல்லக்கண்ணு பல்வேறு சாதனைகளை கட்சியில் புரிந்திருக்கிறார். 101 வயதான தலைவர், முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர் என்று தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கம்யூனிஸ்ட் என்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுதான் அவர் பிறந்த ஆண்டும் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி திருவைகுண்டம், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருவைகுண்டம் பகுதியில் அவர் பிறந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய ஆண்டில் அவர் பிறந்த ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டுமே அது கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டுகளில் கூட, அதாவது அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போதும் கூட அவர் எழுந்து நடந்து நல்ல முறையில் தான் அந்த கொடியை அவர் தான் ஏற்றுவார். ஒவ்வொரு ஆண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் இந்த கொடி ஏற்றப்படும். இந்த விழா கொண்டாடப்படக்கூடிய நாட்களில் அப்போதும் கூட அவர் நலமுடன் தான் இருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாகவே அவருக்கு அவ்வப்போது உடல்நலக் குறைவானது ஏற்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக அவர் சிகிச்சைகளையும் எடுத்து வந்திருந்தார். அதன் பிறகாக இந்த கடந்த 20 நாட்களாக தீவிர சிகிச்சையானது அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. கடுமையான உடல்நலத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டதாலும் உடல்நல குறைவு காரணமாகவும் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இன்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. நல்லக்கண்ணு தன்னுடைய 18வது வயதில் இந்த பொது உடைமை சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அதன் பிறகாக 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவைகுண்டம் பகுதியில் கிளை செயலாளராக அவருக்கு முதல் பொறுப்பு வழங்கப்படுகிறது. 18 வயதிலேயே தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்ட அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதும் அதன் கொள்கையின் மீதும் பிடிப்பாக இருந்த தலைவர் என்று தொடர்ச்சியாக போற்றப்படக்கூடிய நல்லக்கண்ணு 1943ஆம் ஆண்டு முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சியில அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே அவர் சங்கங்கள் ரீதியாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பேசுவது, கூட்டங்களை நடத்துவது, பொதுக்கூட்டங்களை நடத்துவது, இது போன்ற வேலைகள் எல்லாம், பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தார். பின்னணியில்தான் கட்சி மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டு கட்சியில இணைந்து கொண்ட பிறகு கட்சியில் ஒரு பொறுப்பானது 1943ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியாகவே இருந்தாலும் அவருக்கு அடிமட்டத்திலிருந்து கீழ்நிலை பொறுப்பில் இருந்து அவர் ஒரு மூத்த தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியில் அறியப்படக்கூடிய தலைவராக உயர்ந்தவர். குறிப்பாக 1946ஆம் ஆண்டு தலைநகர் சென்னைக்கு வருகிறார். அங்கு சென்னையில் ஜனசக்தி என்கிற ஒரு பத்திரிகையில அவர் பணியாற்றுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு இந்த ஜனசக்தி என்கிற பத்திரிகையிலும் அவர் பணியாற்றுகிறார். பல்வேறு கட்சி தொடர்பான பணிகளையும் அவர் ஒருங்கிணைக்க ஒருபுறம் செய்து கொண்டு வரக்கூடிய நிலையில பத்திரிகையிலும் அவர் பணியாற்றி வருகிறார். அதே போன்று நாங்குநேரியில இருக்கக்கூடிய விவசாயிகளின் உரிமைகளுக்காக பெரும் போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சியில் சார்பில் இவர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இதுதான் மிகப்பெரிய அளவில் இவரை வெளி உலகத்திற்கு அறியப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக பேசப்பட்டது. தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும் என்று அந்த முழக்கங்களை உரிமை முழக்கம் திக்கட்டும் எதிரொலித்து பரவக்கூடிய வகையில இவர் அந்த போராட்டத்தில் பேசியது, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்தது. முதல் முறையாக நாங்குநேரி பகுதியில இந்த விவசாயிகள் உரிமைகளுக்காக பெரும் போராட்டத்தை நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னெடுக்கிறாரு. 1943ல கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகாக தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் பணிகள் பல்வேறு கட்ட பணிகளை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மேற்கொண்டு வந்தாலும் முதல் முறையாக வெளி உலகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுக்கும் பெருமளவில் அறியப்படக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருந்தது. அதன் பிறகாக 1950ஆம் ஆண்டு நெல்லையில இவர் மீது ஒரு வழக்கு போடப்படுகிறது. 52ல ஆயுள் தண்டனை அந்த வழக்குக்கு அளிக்கப்படுகிறது. மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நல்லக்கண்ணுவிற்கு 27 வயதிலேயே அவர் மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார். கட்சி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வழக்கமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொள்வார்கள். மக்கள் நல பிரச்சனைகளை எடுத்து பேசுவார்கள். அது போன்ற போராட்டங்களில், பல்வேறு போராட்டங்களில் அவரது காலகட்டத்தில், அவர் கட்சியில் இளம் வயதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அப்போதெல்லாம் முதல் முறையாக 27 வயதில் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஆயுள் தண்டனை அவருக்கு அளிக்கப்படுகிறது. சிறைக்கு சென்றாலும் சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டிருக்கிறார் நல்லக்கண்ணு.
அதே போன்று சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கல்வி அறிவு வேண்டும் என்று வலிமையாக அங்கும் சிறையிலும் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களை வந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் வந்து களமிறங்கினார்கள். அதற்கு இவருடைய தொடர் வலியுறுத்தல், தொடர் போராட்டம் வந்து ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. 1956 டிசம்பர் 13 7 ஆண்டுகள் வந்து சிறைவாசத்திற்கு பிறகு அவருக்கு வந்து விடுதலை அளிக்கப்படுகிறது. இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் வந்து சிறையில் இருக்கிறார். சிறையிலும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளிலும் வந்து அவர் ஈடுபடுகிறார். சிறையில் இருந்தவாறே புத்தகங்களை வாசிப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் கொள்கை தொடர்பான பணிகளையும் வந்து அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தான் 1956 அவருக்கு வந்து விடுதலையானது வழங்கப்படுகிறது. 1958 நெல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் நல்லக்கண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கிறது. 1958 அவருக்கு திருமணம் நடக்கிறது. அதே கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த அந்த பாரம்பரியத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையை வந்து அவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார். விவசாய இயக்க பணிகள், தீண்டாமை ஒழிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சியின் பணிகள் என தனது 18வது வயதில் தொடங்கிய போராட்ட வாழ்வு, அரசியல் வாழ்க்கை பல்வேறு பரிணாமங்களை எடுத்து நேர்மைக்கு இலக்கணமாகவும் கொள்கை உறுதி கொண்டவராகவும் மாசிய சிந்தனையும் முழு வடிவமாகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். இன்று முதல் இன்று வரை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவராக அறியப்படக்கூடிய நல்லக்கண்ணுக்கு மக்கள் மத்தியிலும் சரி, பல்வேறு அரசியல் கட்சி தரப்பினரும் சரி, எதிர்கட்சி தரப்பிலும் சரி, அவர் மீது பல விமர்சனங்கள் வந்து கட்சிகள் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நல்லக்கண்ணு மீது அனைவருமே வந்து அவருக்கு புகழாரம் சூட்டக்கூடிய வகையில் ஒரு நன்மதிப்பை வந்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.